வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்டிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம், சேம் டே வந்துட்டு பை அண்ட் செல் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு செக்மெண்ட், ஒரு முக்கியமான செக்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க மற்ற செக்மெண்ட்டோட எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு இந்த டாப்பிக்கில், இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வெர்சஸ் ரெஸ்ட், மற்ற செக்மெண்ட் அப்படிங்கிறது. எப்படி இது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இது அப்பார்ட் இருக்குது மற்ற செக்மெண்ட்டோட இது பண்ணும்போது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஜீரோதா அப்பாயிண்டட் ஆத்தரைஸ்ட் பர்சன், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க ஜீரோதா ஆத்தரைஸ்ட் பர்சன், நம்மளோட நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் கோட் அண்ட் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் இது. ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துடலாம் எப்படி வந்துட்டு மற்ற செக்மெண்ட்டோட டிஃபர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ வீடியோட ஸ்பீடை நீங்கள் 2x வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோ ஸ்லோவாக இருக்குன்னா 10 minutes டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற செக்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ டெலிவரி அப்படிங்கும்போது நம்ம பை மட்டும்தான் பண்ண முடியும், பை அண்ட் செல். இப்போ ஒரு ப்ரைஸ்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா மேலே போனோன்னு ஒரு 105, 110க்கு நம்ம வந்துட்டு விற்போம். அது வந்துட்டு ஒரு 1 டேலையும் விற்கலாம், 2 weeks, 1 month, 1 year, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதோட வியூ என்ன அப்படிங்கும்போது பாசிட்டிவ் வியூ மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். ஸ்டாக் மேலே மட்டும்தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பண்ண முடியும். இதே இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா நம்ம 2 வியூ எடுக்கலாம். ஸ்டாக் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேயில் மார்னிங்லேருந்து பாசிட்டிவில் போகுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணிவிட்டு மேலே போனோன்னா செல். ஒரு 100 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்கன்னா 105 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே உங்களுக்கு அன்னைக்கு அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மேலே போகாது, ஒரு பேரிஷ் வியூ இருக்குது, ஒரு நியூஸ்னால கீழே போகுது அப்படிங்கும்போது நீங்கள் பையே பண்ண தேவையில்லை. எடுத்த உடனே மார்னிங் ஸ்டாக் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு செல் பண்ணிவிட்டு கீழே போகணுன்னா பை பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கு. சப்போஸ் 100 ரூபாய்க்கு இருக்குது ஸ்டாக்கு, இன்றைக்கி கீழே போகுனீங்க, நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஓப்பன் பண்ணி பைக் பொதுவாக செல் கொடுத்தீங்க. இது ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் பண்ணிவிட்டு இது 95 ரூபாய்க்கு போனோன்னே இதை க்ளோஸ் பண்ணும்போது பை ஆப்ஷன் இருக்குது. எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா இந்த செல் பையாக மாறும். அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த 5 ரூபா வந்துட்டு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கும். இது பேர் வந்துட்டு ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வியூ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நெகட்டிவ் வியூ இருக்குது அப்படிங்கும்போது இது பண்ணலாம். இதேவே ஆப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு இன்ட்ராடேக்கு, இதுக்கும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கும் ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேக் பண்ணுறக்கும் அப்படிங்கும்போது நமக்கு லாட் சைஸ் வந்துட்டு இதில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு குவான்டிட்டி பண்ணலாம், 2, 3 அந்த மாதிரி இண்டிவிஜுவல் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக லாட் சைஸ். இப்போ ஒரு லாட் சைஸ்னால் ஒரு 500 குவான்டிட்டி இருக்குன்னா 2 லாட்டாக வாங்கும்போது 1000 தான். இடையில இந்த 600, 700 அதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்து போய் 1500 அந்த மாதிரி வந்துட்டு பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வியூ தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஓகே, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நமக்கு மல்டிபிள் வியூஸ், 6 வியூஸ் வந்துட்டு எடுக்கலாம். ஒன்று நல்லா பாசிட்டிவில் இருக்க போது அந்த ஸ்டாக் ப்ரைஸு அப்படிங்கிறது எடுக்கலாம். இன்னொன்று நமக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு எடுக்கலாம். ஒரு லைட்டாக ரொம்ப பாசிட்டிவ் போகாது, ஒரு லைட்டாக ஒரு பாசிட்டிவில் போய் அங்கே நிற்கும் அப்படிங்கிறது எடுக்கலாம். இல்லை ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிற வியூவும் எடுக்கலாம். ஸ்டாக் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, சும்மா இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு அந்த வியூவும் எடுக்கலாம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லை நல்ல நெகட்டிவில் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸ்லைட்டாக தான் நெகட்டிவில் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் தான் போகும் அப்படிங்கும்போதும் நீங்கள் அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ வியூஸ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் வியூஸ்க்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படிங்கிறது. ஸோ இதோட நம்ம பெரிய இப்போ ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நமக்கு கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஹெட்ஜிங் பண்ணும்போது 1 லட்ச ரூபா நமக்கு தேவைப்படுது அப்படின்னா 20,000 ரூபாவில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெட்ஜிங் போட்டோம்னா 20,000 ரூபா இருந்தால் மார்ஜின் போதும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுனால நமக்கு கிட்டத்தட்ட 80,000 வந்துட்டு மார்ஜின் பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸோட அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு ஒரு வியூ இருக்குது அப்படிங்கும்போது இந்த வீக் வந்துட்டு ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் இருக்கும், இல்லை நியூட்ரலில் இருக்கும் அப்படிங்கும்போது
இந்த உங்களோட வியூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கும் ஆப்ஸ்ட்ரா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு. இதில் போனீங்கன்னா பில்டரில் போய்க்குங்க. இப்போ ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பேங்க் நிஃப்டியே எடுத்துக்கிறேன் நான். சப்போஸ் இந்த வீக்கை வர்ற வியாழக்கிழமை எக்ஸ்பிரி புதன்கிழமை வந்துட்டு வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ புதன்கிழமைக்குள்ளே எனக்கு இன்னும் இன்றைக்கி திங்கள், நாளைக்கு லீவு. ஸோ புதன்கிழமைக்குள்ளே இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு எக்ஸ்பிரி ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதையும் செல் பண்ணிவிடுவேன். 46,300 45,800 செல் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இதை வந்துட்டு 46,600 பையு, இது செல்லு, இது புட் செல்லு, இங்கே வந்துட்டு ஒரு பை. ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு நான் பண்ணுவேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டி எந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்பைரி 20th செப்டம்பர் நமக்கு அந்த ஸ்ட்ரைக்கு இப்போ 46,300க்கு மேலே போகாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்துட்டு செல் பண்ணிக்குவேன். 46,300 செல் ஆட் பொசிஷன். அடுத்தது 46,500 அதையவே திருப்பி என்ன பண்ணுவேன், அதை வந்துட்டு ஒரு பை பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து எங்கே எக்ஸ்பிரி ஆனாலும் ப்ராஃபிட், இது ஃபுல்லாக ப்ராஃபிட் ஜோன், இதுக்கு மேலே போனால் லாஸ் அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி கீழேயும் எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே போகாது புட் சைடும் அப்படிங்கும்போது 45,700 45,800 இதை வந்துட்டு ஒரு செல்லு. இப்போ கிராஃபை வந்துட்டு அதே மாதிரி அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் தள்ளி 45,500 வந்துட்டு ஒரு பை. ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு. அப்போ நமக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். உங்களுக்கு 1,259 ரூபா ப்ராஃபிட் வந்துடும். உங்களுக்கு கேபிட்டல் 32,000 வந்துட்டு இதுதான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதோட ரிஸ்க்கு 3 மேக்ஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு 3% வந்துட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ணுற கேபிட்டலில் 3.83% அரௌண்ட் 4% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இப்போ லாஸ் சைடு பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் லாஸ் அப்படின்ட்டு இருக்கு இங்கே வரும்போது 3,200 ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லெவலை ப்ரீச் ஆச்சு அப்படிங்கும்போது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ எவ்வளோ வந்துட்டு நமக்கு 770 லாஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் ரோல் ஓவர் பண்ணலாம், அயன் ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டாப் 5 ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்கள் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இதோட அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி வந்துட்டு இது மற்ற செக்மெண்ட்டோட டிஃபர் ஆகிருக்கு, எவ்வளோ கைண்ட் ஆஃப் வியூஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வியூக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்துட்டு ரீசெட் கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 46,000 இருக்குது. எனக்கு இங்கே போய் நிற்கும், இந்த இடத்துல போய் இல்லை 46,500 போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு வைங்க. ஒரு 300 பாயிண்ட் போகும், 43,300 ஸ்லைட்லி பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவ்னா 500 பாயிண்ட், ஒரு 300 ஸ்லைட்லி பாசிட்டிவ் 46,300 அதுக்கு மேலே இருக்கும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணலான்னா 46,300 46,000 தானே இருக்குது இப்போ ஏன்னா இப்போ பாசிட்டிவில் தான் என்னோட 46,000 காலை வந்துட்டு பை பண்ணிக்குவேன். சரிங்களா, 205 இருக்குது. என்னோடய வியூ பார்த்திங்கன்னா வியூக்கு தகுந்த மாதிரி தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். 46,000 பை பண்ணிவிட்டு எனக்கு 46,300 இல்லை 46,300 வரைக்கும் போகும், 46,400க்கு மேலே போகாது, அந்த ப்ரைஸ்க்கு மேலே பேங்க் நிஃப்டி போகாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு 2 லாட் பார்த்திங்கன்னா 2 லாட் வந்துட்டு செல் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட் எனக்கு இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, எனக்கு ஸ்லைட்லி பாசிட்டிவ், எனக்கு இது வரைக்கும் போகுது 46,300 வரைக்கும் போகும்போது எனக்கு 3,000 ப்ராஃபிட் வந்துடும். இங்கே என்னோடய வியூ கரெக்டாக இருந்தது அப்படிங்கும்போது 4,000 ப்ராஃபிட் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் தான் போகும், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜிக்காக அப்போ இங்கே போகும்போது எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட், பீக் ப்ராஃபிட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஸ்லைட்லி பாசிட்டிவ். இதே ஸ்லைட்லி நெகட்டிவ்னா இந்த கிராஃபை இந்த சைடு வர மாதிரி புட் சைடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வரும்.
ஓகே, இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை அளித்தரும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு. ஸோ இதில் தெளிவாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்மளோட சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜீரோதா டிமேட், எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே, மல்டிபிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அது போக ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.